வணக்கம் நேயர்களே, நீங்கள் இன்றைக்கு காணவிருக்கும் ரெசிபியானது மிகவும் அற்புத சுவை கொண்ட ஒரு பூண்டு ரசம். இந்த அரைத்து விட்ட பூண்டு ரசத்திலே நாம் என்னென்ன பொருட்களை எப்படி சேர்க்கின்றோம், எப்படி அரைக்கின்றோம், அதை என்ன கன்சிஸ்டன்சியிலே கரைத்து ரசத்துடன் சேர்க்கின்றோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் இதில் சிறிது சீரகத்தினையும் சுவைக்காக சேர்க்கின்றோம். அந்த சீரகத்தினை எந்த அளவு எப்பொழுது சேர்க்கின்றோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாருங்கள் செய்முறை வீடியோவிற்குள் செல்லலாம். நீங்களும் செய்து பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். இன்னைக்கு என்ன ஒரு புதுமையான ரெசிபி செய்ய போகிறோம்? ரசம் வெரைட்டியில் பூண்டு ரசம், அதாவது அரைச்சி விட்ட பூண்டு ரசம். முழு பூண்டு ரசம் பற்றிய டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி கீழே இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது முழு பூண்டு ரசம் நம்ம சேனலில் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. அதனுடைய லிங்க்கு நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து அந்த ரசத்தையும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். இப்பொழுது பூண்டு அரைச்சி விட்ட ரசம். பூண்டு நான் இப்போ பண்ண போகிறது பூண்டு ரசம் பூண்டு 3 வெரைட்டியில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முழு பூண்டை வச்சு ரசம் பண்ணுறதும் உண்டு. முழு பூண்டு வச்சு ரசம் பண்ண ஒரு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் நான் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா அரைச்சி விட்ட பூண்டு ரசம். அதாவது பூண்டு பல்ல கொஞ்சமாக எடுத்துட்டு அதை அரைச்சி விட்டு ரசம் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பாருங்கள் எப்படி பண்ணலான்றது. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 பல்லு சிறு பூண்டு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து உரித்து வச்சுருக்கோம். அதை எடுத்து உரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வறுத்து அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு என்னன்னு சொல்கிறேன். வழக்கமாக சின்ன எலுமிச்சங்காய் சைஸு புளி, உங்கள் வீட்டில் இருக்கிற நபருக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் புளி கூட்டவோ குறைவோ வச்சுக்கலாம். எத்தனை பேருக்கான ரசம் பண்ண போகிறோம்? இது நான் ஒரு 4 பேருக்கான ரசம் செய்ய போகிறேன். சரி. இதுக்கு ரசத்துக்கு எப்போவுமே தேவைப்படுற தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த புளியை ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் ஊற வச்சு அதை 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1-2 கப்புக்கு இது பண்ணலாம். இப்போ என்னென்ன சாமான்கள் வேணும், அதை என்னென்ன இப்படி பண்ணலான்றத சொல்கிறேன். இதை வறுத்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஜீரகம் இதோட வறுக்க வேண்டாம், தனியாக வச்சுட்டு வறுத்த பிறகு இந்த பச்சையாக அந்த ஜீரகத்தை அந்த சூட்டிலே போட்டு வதக்கிட்டு இது பண்ணலாம். இதோட பூண்டையும் சேர்த்து வதக்க போகிறேன். தேவையான வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ போட போகிறது இல்லை, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 வரமிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் நேயர்களே, எப்படி வறுத்து அரைச்சி செய்யலான்றத பார்ப்போம். ஜீரகம் எப்போ போடுறதுங்கிறத அந்த டைமில் பாருங்கள். வதக்கும் போது இது பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி, குயிக்காக முடிச்சுடலாம். நம்ம குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரசத்தை டம்ளரில் வெறுமனையே குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜுரம் வந்த வாய்க்கு இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக தெரியும். அதனால தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னாக்க ரசம்னாலே அவங்க எல்லா ரசத்துலேயும் பூண்டு போட்டுருவாங்க. நம்ம இது ஸ்பெஷலாக பூண்டு அரைச்சி விட்ட ரசம், பூண்டு அரைச்சி விட்டு பண்ணுறது. இது வித்து தக்காளி போட்டு செய்கிறோம். மிகவும் சுவையாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். இந்த பூண்டு ரசத்துக்கும் நீங்கள் ஒரு லைக் இப்போ கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு தேவையான புளியை கரைச்சி ஈயச்சொம்பில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி இதில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணுறேன். இது ஸ்மாஷர் வச்சுட்டு கொஞ்சம் இது அப்படியே தக்காளியை கொஞ்சம் நசுக்கிக்கலாம். ஏன்னா அந்த எசன்ஸ் அழகாக இறங்கும், சீக்கிரமும் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறது. ரசத்துக்கு எப்படி வறுத்து இது பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நேயர்களே, இப்போ சாமான்களை
வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்ததை போடுறேன். அடுப்பில் கடாயை போட்டு எண்ணெயை விட்டுட்டு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் எண்ணெய் கூட போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு அதில் போடுறேன். இதில் வரமிளகாயை கிள்ளி போடுறேன். நேரிலே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு சேர்க்கறதுனால அதுலேயும் விறுவிறுப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் மிளகு அதில் போடுறேன். இதோடைய கூட தனியா கொஞ்சம் வதங்கினப்புறம் உரித்து வச்ச இந்த 10 பல்லு பூண்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து அரைச்சி விடுற போகிறதுனால இந்த பூண்டை இந்த மாதிரி பூண்டை வதக்கிறதுனாலேயே நல்லா வாசனை வரும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் என்னங்க பூண்டை வச்சு ரசம் பண்ணீங்களா அப்படின்னு. கருவேப்பிலை, எப்பயுமே கருவேப்பிலை ரசத்தில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. அரைக்கும் போதும் சேர்த்தா அந்த சத்து நல்லா இறங்கும். பசங்க கருவேப்பிலை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. ஆயிடுச்சு, வதங்கிடுது, பூண்டு வதங்கிடுது, பருப்பு வதப்பட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்ச அந்த சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கடைசியில் அதில் போட்டுக்கலாம். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த சூட்டுலேயே ஒரு வதக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி அவ்வளோதான் நேயர்களே. இது வறுத்தரைக்க வேண்டிய சாமான்கள் சிம்பிளாக இதான். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மீன் டைம் நம்ம கரைச்சி வச்ச புளி ஈயச்சொம்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொதிக்க விடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இது ஆறிடும். இதை சேர்த்து அரைச்சி விட வேண்டியதுதான். இந்த பூண்டு ரசத்துக்கு கத்திரிக்காய் கறி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கறி, கத்திரிக்காய் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஈயச்சம்பை வச்சுருக்கேன். புளி ஜலம் வாசனை போக, இந்த புளி வாசனை போக கொதிக்கட்டும். மஞ்சப்பொடி அதில் போடுறேன். இந்த ரசத்துக்கு மஞ்சப்பொடி போடுறேன். நேர்களே, இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு அரை கரண்டி பருப்பு எடுத்து ஆல்ரெடி வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது என்ன பருப்பு? பருப்பு ஊற வச்சுருக்கேன். அரை கரண்டி பருப்பு வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம். அதுதான் இப்போ காட்டுறோம். நேர்களே, இப்போ பாருங்கள், மிக்சியில் கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவும் குறகுறன்னு இல்லாமல் கொஞ்சம் சின்ன ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுருக்கேன். இது குறக்குறன்னே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு கோஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கலவையை வேக வச்ச பருப்போடு கலந்தே ரசத்தில் விடலாம். நேர்களே, உங்ககிட்ட சொன்னபடி வேக வச்ச பருப்பை அதை எடுத்திருக்கேன். அதை தனியாக கடைச்சி வச்சுருக்கேன். அதோட இந்த விழுதையும் சேர்த்து ஒன்றாவே போட்டுக்கலாம். புளி வாசனை போக தண்ணி கொதிச்சுடுத்து இதை ஒன்றாவே நல்லா கலந்தாச்சு. ஒன்றா நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ரசத்தில் விடுறேன். அதை பாருங்கள், இதோட சேர்த்து கரைச்சதை இதில் விடுறேன். கன்சிஸ்டன்சி தேவையான அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கிறத அதிலே கலந்து விளாவி விடலாம். நம்ம தேவையான குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை, நல்லா கொதித்து நாலா பக்கமும் நல்லா கொதித்து வந்தாலே போகிறோம். நம்ம தேவையான அளவு, கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோக்கு விளாவி விடலாம். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படும் போல் இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸி மெத்தடில் பண்ண வேண்டிய ரசம், அதே சமயம் ரொம்ப சுவையானது. இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு தடவை கிளறி விடுறேன். பாருங்கள், ஒரு தடவை கிளறி விட்டுறேன். இப்போ இது கொதித்து வரட்டும். ஏற்கனவே வறுத்து அரைச்சி எல்லாம் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை. இப்போ பாருங்கள், அது எப்படி வருதுன்னு சொல்கிற மாதிரி இந்த நாலா பக்கமும் கொதிச்சுட்டு ஒரு நுரைச்சின்னு வரும்போது ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். எப்பயுமே அரைச்சி விட்ட ரசத்தெல்லாம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அந்த மெடிசினல் வேல்யூ இதுவாகிடும். அப்படியே கொதிக்கணும். அப்படியே அட் த சேம் டைம் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். எப்பயுமே ரசத்துக்கு தாளித்து கொட்டுவோம் பார்த்தீங்களா, நெய்யில் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான் அது வந்துச்சு. வழிய போகிறது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதான் முடிஞ்சு போச்சு. ரசம் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கிறது பார்ப்போம். தேவையான 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டால் போதும். பூண்டு ரசத்துக்கு பெருங்காயம் சேர்க்க வேண்டாம். எப்பயுமே ரசத்துக்கு பெருங்காயம் போடுறோம், பூண்டு ரசத்துக்கு பெருங்காயம் தேவையில்லை. கருவேப்பிலை போட்டால் போதும். அதே மாதிரி கொத்தமல்லியும் அவசியம் கிடையாது. அப்போ தான் அந்த தனி டேஸ்ட்டு தெரியும், பூண்டு ரசத்தோட டேஸ்ட். தேவையான கடுகு போட்டிருக்கேன். நேர்களே, உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். மேலும் இந்த ரசம் ரொம்ப சுவையாக இருக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம நெய் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த நெய் காய்ச்சி இது பண்ண நெய்யெல்லாம் தீண்ட பிறகு கடைசியில் இந்த மாதிரி இருக்கும், கசண்டோடு இருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த ஒரு கரண்டி ரசத்தை விட்டு கலக்கி அதில் விட்டு பாருங்களேன், இன்னும் சுவை அப்படியே அழகாக டேஸ்ட் பண்ணி அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டிடும். அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், கடுகு வச்சுருத்து கருவேப்பிலை போடுறேன். இதை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இந்த நெய் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நெய் மிச்சமாகிடுச்சு. அந்த நெய்யெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரசத்தில் அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மணக்க இருக்கும் ரசம். இதை பாருங்கள், இந்த தாளித்ததை இதில் விடுறேன். அதான் ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். நண்பர்களே, இந்த அருமையான பூண்டு அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை செய்து பாருங்கள். எப்படி இருந்தது என்று கமெண்ட்டில் கூறுங்கள். சுவையெல்லாம் எப்படி இருந்தது, உப்பு சரியாக இருந்ததா, காரம் சரியாக இருந்ததா, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லாருக்கும், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்களும் செய்து பாருங்கள், வீட்டில் செய்து பாருங்கள். அடுத்து என்னென்ன ரெசிபிகள் தேவை என்று கமெண்டிலே தெரிவியுங்கள். இந்த ரசத்திற்கு ஒரு லைக் கொடுங்கள். எல்லோரும் ஒரு லைக் கொடுங்கள். நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவை கண்டு களித்தமைக்கு நன்றி நேயர்களே. ஃப்ரம் லால் பம்கின் 1 2 3.